திருவள்ளூர், கோவை, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம். தமிழக அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம். நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதை ஒட்டி ஆலோசனை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிக்க தயார். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருவது குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தல். பஹல்காம் தாக்குதல் பற்றி பிரதமர் விளக்கம் அளிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம். திமுக எம்பி TR பாலு பேட்டி. திருப்பூர் மாவட்டத்தில் வரும் 22 மற்றும் 23ஆம் தேதி கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின். பொள்ளாச்சியில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் சிலையை திறந்து வைக்க உள்ளதாக அறிவிப்பு. ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. கூட்டணி குறித்து அதிமுகவிற்கு எந்த கவலையும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. இபிஎஸ் கருத்தில் உள்நோக்கமோ உள் அர்த்தமோ இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்ததாக கேள்வி எழுப்பியதால் இபிஎஸ் அவ்வாறு சொன்னதாக பதில். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனது வீட்டில் விருந்தளிக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். கருத்து மோதல்களை சரி செய்து இரு கட்சிகளிடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி. அதிமுகவுடன் ஓபிஎஸ் அணியை இணைக்காவிட்டால் 2026இல் 3 எழுத்து கட்சிதான் ஆட்சிக்கு வரும். இபிஎஸ்ஸின் காலில் கூட விழத் தயார், ஏற்றுக்கொள்ளுங்கள் என ஓபிஎஸ் ஆதரவாளர் ரஞ்சித் குமார் பரபரப்பு பேச்சு. ராகுல் காந்தியை தவேகா தலைவர் விஜய் சந்திப்பதாக பரவும் தகவல் குறித்து செல்வ பெருந்தகை விளக்கம். அதுபோன்ற எந்த தகவலும் இல்லை என திட்டவட்டம். பேனர்கள், போஸ்டர்களில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகத்தை பயன்படுத்த தவேகா நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். அதிமுகவுடன் தவேகா கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக புதிய வாசகத்தை பயன்படுத்த முடிவு என தகவல். பாமக எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் மற்றும் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் கட்சியில் இருந்து இடைநீக்கம். கட்சியின் விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி ராமதாஸ் நடவடிக்கை. 10.5% இடஒதுக்கீடு கோரி விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் பாமகவினர் போராட்டம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பாமக தொண்டர்கள் பங்கேற்பு. 10.5% இடஒதுக்கீட்டை வழங்காவிட்டால் ஜனநாயக வழியில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. தமிழக அரசியலில் தவேகா தலைவர் விஜயை விட அண்ணாமலை தான் பெஸ்ட். நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணன் சத்யநாராயண ராவ் கருத்து. சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெற இருந்த இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை கச்சேரி ஒத்திவைப்பு. அதிக ரசிகர்கள் ஆர்வம் காட்டும் நிலையில்
போதிய இடம் இல்லாததால் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை. நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 31,000 கன அடியாக அதிகரிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழை. குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் 2வது நாளாக குளிக்க தடை. கார் விபத்து குறித்து பேசியதற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய விசாரணை நிறைவு. இந்துக்கள் 3வது குழந்தை பெற்றால் 1 லட்சமும் 4வது குழந்தை பெற்றால் 2 லட்சமும் வழங்கப்படும். ஸ்ரீராம் சேனா அமைப்பின் நிறுவன தலைவர் பிரமோத் முத்தாலிக் அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி தாவேகா கட்சியினர் போராட்டம். புகார் மனு அளிக்க காவல் நிலையத்திற்குள் புகுந்ததால் தள்ளுமுள்ளு. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விரைவில் குற்றவாளி கைது செய்யப்படுவார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பேட்டி. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்த நாளன்று அப்பகுதியில் பதிவான 600 செல்போன் அழைப்புகள். ஒரு காவல் உதவி ஆய்வாளருக்கு 100 செல்போன் அழைப்புகள் என பிரித்து கொடுக்கப்பட்டு விசாரணை தீவிரம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பகீர் கிளப்பி உள்ள கிட்னி விற்பனை விவகாரத்தில் மேலும் ஒரு ஆடியோ வெளியாகி பரபரப்பு. கடன் தொல்லையால் கிட்னியை விற்றதாக பாதிக்கப்பட்டவர் அதிர்ச்சி தகவல். வேலூரில் தெரு நாய்களை பிடித்து இறைச்சியாக்குவதாக குற்றச்சாட்டு. நாய்களை பிடித்த 3 பேரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மத்திய அரசின் ஆவணங்களை போலியாக தயாரித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் மோசடி. 36 பேர் வரிசை கட்டி புகார் அளித்த நிலையில் பெண் உள்பட 3 பேர் கைது. சென்னை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். பலத்த சோதனை காரணமாக வெளிநாடு செல்லும் விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. சென்னை வடபழனியில் வீட்டு வாசலில் கிடந்த மனித மண்டை ஓடு பயமுறுத்துவதற்காக செய்தார்களா அல்லது மாந்திரீகவாதிகளின் வேலையா என போலீசார் விசாரணை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திருமணமான 2 நாளில் 17 வயது சிறுமி உயிரிழப்பு. சிறுமியை திருமணம் செய்த சக்திவேல் என்பவர் குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தில் கைது. ஆடி கிருத்திகையை ஒட்டி பழனி கோவிலில் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். திருப்பரங்குன்றம், திருத்தணி உள்ளிட்ட கோயில்களிலும் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ஆடி கிருத்திகை விடுமுறை தினம் காரணமாக திருச்செந்தூர் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. திண்டிவனம் கிடங்கல் கோட்டையில் உள்ள அறம் வளர்த்த நாயகி அன்பக நாயக ஈஸ்வரர் கோயிலில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலம். மிளகாய் பொடி அபிஷேகம் செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். தேனி அருகே விமரிசையாக நடந்த ஒலிபெருக்கி இசை போட்டி திருவிழா. 100க்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் பங்கேற்று ஒலிபெருக்கியின் திறன்களை வெளிப்படுத்தி உற்சாகம். சென்னை திருவான்மியூரில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த முன்னாள் காதலன் ஆபாச புகைப்படம் வைத்திருப்பதாக கூறி நகை பணம் பறித்த நிலையில் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்த மகளிர் போலீஸ். 20 ஆண்டுகளாக கார்களை மட்டும் திருடுவதை வழக்கமாக வைத்திருந்த ஹைடெக் திருடன் கைது. காரை திருட புதுச்சேரியில் காத்திருந்த போது சுற்றி வளைத்து பிடித்த தமிழக போலீசார். ஹைதராபாத்தில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியுடன் நடிகர் துல்கர் சல்மான் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் உதவியோடு நீதிமன்றங்களில் உத்தரவுகள் பிறப்பிக்க கூடாது. கேரள உயர்நீதிமன்ற அலுவலர்கள் உள்ளிட்ட நீதித்துறை சார்ந்தோருக்கு சிறப்பு வழிகாட்டுதலை வெளியிட்ட கேரள உயர்நீதிமன்றம். நைஜர் நாட்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 2 இந்தியர்கள் உயிரிழப்பு. ஒருவர் கடத்தப்பட்ட நிலையில் உள்ளூர் அதிகாரிகளுடன் இந்திய தூதரகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. வடக்கு பசிபிக் கடல் பகுதியில் 7.4 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் மற்றும் ஹவாய் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை.